டிவிஐ செய்தி டொரண்டோவிலிருந்து VN மதியழகன். வணக்கம். ஜெனீவாவில் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வில் இன்று இலங்கை அரசு அதிகாரிகளும் புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்கள் மற்றும் மனித உரிமை குழுக்களின் பிரதிகளும் சொற்போரில் ஈடுபட்டதாக AFP செய்தி ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு எதிரான யுத்தகால குற்றச்சாட்டுகள் விசாரணைகள் தொடர்பாக அமெரிக்கா ஆதரவு பெற்ற தீர்மானம் ஒன்று கொண்டுவரப்படுவதற்கு நியாயம் ஏதுமில்லை என்று இலங்கை தரப்பினர் வலியுறுத்தி கூறினார். இன்றைய அமர்வு ஆரம்பித்த வேளையில் பிரிட்டிஷ் வெளிவகார பிரதி அமைச்சர் ஜெரமி பிரவுனி இலங்கை அரசாங்கம் படிப்பினைகள் ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஐக்கிய நாடுகள் மன்ற மனித உரிமை பேரவை அமர்வில் கொண்டுவரப்படவிருக்கும் இலங்கைக்கு எதிரான மனித உரிமை மீறல் தீர்மானத்தை இந்தியா ஆதரிப்பதன் மூலம் இலங்கைக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதம மந்திரி மன்மோகன் சிங்கை வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். அமெரிக்க தீர்மானத்திற்கு எதிராகவும் இலங்கைக்கு ஆதரவாகவும் இந்தியா வாக்களிக்கும் என நம்புவதாக இலங்கையின் ஊடக தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கும் ஜெயலலிதா, இலங்கைக்கு எதிரான மனித உரிமை மீறல் குறித்த தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பு இடம்பெறும் வேளையில் இந்தியா அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கேட்டிருக்கிறார். சிரியாவில் ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத் அரசாங்கத்தின் மனித உரிமை மீறல்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றச்செயல்களாகவே அமைந்துள்ளன என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி பஷார் அல் ஆசாத் அரசாங்கத்தின் போக்கினை மனித உரிமைகள் பேரவை இன்று வெகுவாக கண்டனம் செய்தது. குடிமக்களுக்கு எதிரான தாக்குதல்களை அது உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தது. சிரியாவுக்கு எதிராக வளைகுடா நாடுகளாலும் மேற்குலக நாடுகளாலும் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு 47 அங்கத்தவர்கள் கொண்ட பேரவையில் 37 அங்கத்தவர்கள் ஆதரவாக வாக்களித்தனர். விரிவான செய்திகள் TVIயின் செய்தி அறிக்கையில் இடம்பெறும்.